வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே, அமெரிக்கா 7வது நாளாக தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த அட்டாக்கால இந்தியாவுக்கு பல கோடி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல வதந்தியா? காசால நடந்த இறுதி ஊர்வத்துல இஸ்ரேல் கொடூரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது என்ன மாதிரியான சம்பவம்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை தோத்து போகணும் அப்படிங்கிறதுக்காக சீனா சதி பண்ணதா அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவங்க மாத்தி மாத்தி ராணுவ முகாமை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பல வேலைகளை பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துறதுக்கு பதிலுக்கு ஈரான் தாக்குதல் நடத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய முக்கியமான 6 பாலங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இந்த மாதிரி பொதுமக்கள் நடமாட்டம் எங்க அதிகமா இருக்கோ எல்லா இடத்தையுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூவா நடந்துகிட்டு இருக்கு. இந்த அட்டாக்ல இது வரைக்குமே பாத்தீங்கன்னா 10 பேர் இறந்து போயிருக்காங்க. 8 பேருக்கு காயமாயிருக்கு. சோ இந்த சம்பவம் ரொம்பவே மோசமான ஒரு நிலைமை அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பதிலுக்கு ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்க வழக்கம் போல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அமெரிக்காவோட கூட்டாளியான குவைத், பஹ்ரைன், இந்த மாதிரியான இடங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 மாசத்துக்கு அப்புறமா சவுதி அரேபியாவை டைரக்டா அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவத்துல ஒரு பச்சை குழந்தைக்கு நல்ல வேளை அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகல. ஆனா காயமாயிருக்கு. குழந்தை இப்போ ரொம்பவே சேஃபா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. ஈரான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்ட்ரைட் ஹார்மோஸ் மூடி வச்சிருக்காங்கல்ல. சோ அங்க ஒரு 2 சரக்கு எண்ணெய் கப்பலையுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த கப்பலுமே பாத்தீங்கன்னா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இப்போ நியூஸ்ல ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்கா ஈரான் இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க இந்த தாக்குதலால இந்தியா பல கோடி லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி லாஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈரானுடைய சபஹார் துறைமுகம் இங்க பாத்தீங்கன்னா முக்கியமா 2 போர்ட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா பெகஸ்டி, இன்னொன்னு கலாந்தரி. 2 இடத்துல தான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இந்த சிகாத் பெகஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்தியா ஈரான் கிட்ட பார்த்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். எத்தனை கோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 800 கோடி. நம்மளுடைய கப்பல்கள் எல்லாமே அங்கதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட சரக்கு கப்பலா இருக்கட்டும், இல்ல கண்டெய்னர் எல்லாமே அங்கதான் நிறுத்தி வச்சிருக்கோம். சோ அங்க இப்போ சேதாரம் ஆயிருச்சு, அதனால பல கோடி லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. சபஹார் துறைமுகத்துல அட்டாக் நடந்தது உண்மைதான். ஆனா இந்த பெகஸ்டிங்கிறதுல எந்த ஒரு டேமேஜுமே ஆகல. எங்க அட்டாக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கலந்தரி இங்க தான் அட்டாக் நடந்திருக்கு. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஃபுல்லாவே ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இங்க ஏன் அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஹார்மோஸ்ல எந்தெந்த கப்பல்லாம் வருது அப்படிங்கறத இங்க இருந்து தான் ஈரான் கண்காணிப்பாங்க. சோ இந்த இடம் இருந்தா தானே எல்லா கப்பலையும் கண்காணிப்பு அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்தை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்கா டேமேஜ் பண்ணிருக்காங்க. இதுதான் அபிஷியலான நியூஸ். இந்தியாவுக்கு எந்த ஒரு லாஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இப்போ நம்ம இந்தியா ஈரானோட அதுல முதலீடு பண்ணிருக்கனால நம்ம என்ன லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், இல்ல மத்த சென்ட்ரல் ஆசியா கண்ட்ரி எல்லாருக்குமே நம்ம சரக்கு பொருளை அனுப்பிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப பாகிஸ்தான் வழியா தான் நம்ம அனுப்பணும். ஆனா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே வாக்கியா தகராறு இருக்கனால என்ன பண்ணிருக்கோம்னா, ஈரான் மூலமா இந்த அரபிக்கடல் வழியா அந்த சரக்கு பொருள் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் சீனா கூட குவாதர் போர்ட்ல அந்த போர்ட் அவங்க 2 பேருமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குவாதர் போர்ட்டுக்கும் இப்போ இந்த சபஹார் துறைமுகம் இருக்குல்ல, இது 2க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 170 கிலோமீட்டர் தான். சோ சீனா என்ன மாதிரியான நமக்கு எதிராக என்ன மாதிரியான பிளான் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க இருந்தே கெஸ் பண்ண முடியுது, கண்காணிக்க முடியுது. இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. நேத்து அமெரிக்கா ஈரான் இவங்க மாத்தி மாத்தி நடுராத்திரியில அட்டாக் பண்ணிட்டாங்கல்ல, அதே மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாவை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே காசால ஒரு பாலஸ்தீனியர் இறந்து போயிருக்காரு. அவருக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்க மக்கள் இந்த இறுதி சடங்கு பண்றதுக்காக மசூதிக்கு வெளியில ஊர்வலமா போயிட்டு இருந்திருக்காங்க. அங்க திரும்பவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இஸ்ரேலுடைய ராணுவ படை என்ன பண்ணிருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுல
இது வரைக்குமே பாத்தீங்கன்னா அங்கேயுமே 10 பேர் இறந்து போயிருக்காங்க, 22 பேருக்கு வந்து காயமாயிருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே ஒருத்தரை கொன்னு இருக்காங்க, அவங்கள வந்து முறையா அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இறுதி சடங்கு ஊர்வலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்கேயுமே போய் இஸ்ரேல் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இதுல சோசியல் மீடியால சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் பண்ணது வந்து சரிதான், இஸ்லாமியர்களே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத ரீதியான ஒரு வெறி பிடிச்சு சில நம்ம கருத்துக்களை வந்து சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே மனவேதனையா இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு மதவெறி இருந்தா இஸ்ரேல் பண்றது எல்லாமே வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுல சரி ஓகே, இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கே, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவர் சைடுல இருந்து என்னதான் சொல்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி அவர் இப்ப என்ன பண்ண போறாருன்னா, இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுதுல, ஃபைனல் மேட்ச், அந்த மேட்சை பாக்குறதுக்கு அவர் வந்து போக போறாரு அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு கோப்பையை கொடுக்க போறதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. ஈரான் இன்னொரு பக்கம் அபிஷியலாவோ இல்ல இன்அபிஷியலாவோ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, ட்ரம்போட தலையை யாரு கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு $10 மில்லியன் வந்து பரிசா தரப்போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு சோசியல் மீடியால எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செய்தி நம்ம வடகொரியாவோட அதிபர் கிம்முக்கு தெரியாம பாத்துக்கோங்க, தலைவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்போட சோழியை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ இந்த சர்வாதிகாரிகள் ஆட்சி எங்க நடக்குது அப்படிங்கிற பட்டியல்லையும் வடகொரியாவோட அதிபர் கிம்மு தான் வந்து முதல் இடத்துல இருக்காரு. அந்த அளவுக்கு அங்க சர்வாதிகாரம் அப்படிங்கிறது நடக்குது. அவ்வளவு பெரிய நாட்டுல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க ஈரான் கூட சண்டை போடுறதுக்கு பதிலா பேசாம வடகொரியாவுக்கு போயிட்டு அங்க மக்கள் எல்லாருமே அமைதியா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையுமே நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்ப சீனாவை தேவையில்லாம வம்புக்கு இழுத்திருக்காரு. அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கால 22 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரோட டேட்டாவையும் சீனா வந்து திருடிட்டாங்க. நான் 2018 இருக்கட்டும் இல்ல 2020 2 வருஷத்துலயுமே தோத்து போனதுக்கு காரணம் இதுதான். சரி ஓகே, அவங்க தான் எதிர்த்த நாட்டுக்காரங்க எனக்கு சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அமெரிக்காவுடைய உளவுத்துறையை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து வாயை வச்சுன்னு சும்மா இருந்தாலே இந்த வார் அப்படிங்கிறது வந்து எப்பவோ முடிஞ்சிருக்கும். இப்போ பதிலுக்கு ஈரான் அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா, இந்த போர் அப்படிங்கிறது இன்னுமே தீவிரப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது மக்கள், அது அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல ஈரானுக்கா இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே கடைசி வரைக்குமே புரிய போறது இல்ல. இப்போ ஈரான் வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, குவைத்தா இருக்கட்டும் இல்ல பக்ரைன், துபாய், சவுதி அரேபியா, இந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கனால தமிழர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத யாருமே வந்து யோசிக்கிறது இல்ல. நிறைய பேர் ஃபாரின் போனா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க போய் வேலை பார்க்கறாங்க. சோ இந்த போர் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாச்சு அப்படின்னா, அவங்க இருக்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த கம்பெனியை மூடிட்டாங்க அப்படின்னா, இப்போ இங்க இருந்து ஃபாரின் போனவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இங்க உள்ளவங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டு சம்பாரிச்சு காசு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி இங்க நம்ம குடும்பங்கள் எல்லாமே காத்திருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை ஆகும். இன்னொரு பக்கம் இந்த வார் ரொம்ப கண்டினியூ ஆச்சு அப்படிங்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகமாகும். இப்ப துபாயா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு அந்த பிளைட்டோட டிக்கெட்டோட ரேட்டுமே வந்து இன்னுமே அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு தான் இருக்கு. அமெரிக்கா ஈரான் ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற தாக்குதலால உலக நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இது எல்லாமே சால்வ் ஆகும். இந்த போர் முடியுமா இல்ல தொடருமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்கா ஈரான் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இல்ல வாரோட அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டினியூவா தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.